லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமேன். 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். 17லேருந்தே வாசிக்கலாம். 17 லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலே, வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவருக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படியே சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதோவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். விசேஷமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய பார்வை ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம எதை நம்ம பார்க்கிறோம், எந்த விஷயத்தை பார்க்கிறோம், எந்த காரியத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு ஞானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்போ நம்முடைய கண் கெட்டதா இருந்தா நம்முடைய சரீரம் முழுக்க கெட்டதா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை முழுக்க கெட்டதா இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று, இந்த உலகத்துல வாழக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய, அவன் ஒரு வெற்றியின் பாதையிலே நடத்தக்கூடிய ஒன்று என்னன்னா, நம்முடைய கண்களால நம்ம பார்க்கிறது. அதுதான் நம்மளை வெற்றியா நடக்கும். ஒரு மனுஷன் தப்பா பார்த்துட்டாங்க, தன்னை குறித்து ஒரு தவறாய் பார்த்தார்கள், இல்ல மற்றவர்களை குறித்து தவறாய் பார்த்தார்கள், வேதத்துல இருக்கிற வசனத்தை குறித்து அவங்க தப்பா பார்த்துட்டாங்கன்னா அந்த மனுஷனை தூக்கி எடுக்கிறது அரிதான காரியம். வேதத்துல சிம்சோன் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அந்த பராக்கிரமசாலியினுடைய கையை அவங்க வெட்டி இருக்கலாம். பராக்கிரமசாலியை கண்டுபிடிச்சோன்னா 2 காலையும் வெட்டி இருக்கலாம். ஏன் 2 காலையும் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவனால் நடக்க முடியாது இல்ல, ஒரே இடத்துல அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு உதவிக்கு ஆட்கள் தேவை. அவனுடைய கையை எடுத்திருந்தா அவன் யாரையும் அந்த அளவுக்கு பழையது மாதிரி தாக்க முடியாது. ஆனா சிம்சோனை முதலிலே அவர்கள் பிடித்த உடனே எதை அவங்க கெட்டு போக பண்ணினாங்கன்னா, அவனுடைய கண்கள் 2ஐயும் புடுங்கிட்டாங்க. அவங்க கண்கள், ஏன் அப்படின்னா அவனுடைய முழு தரிசனமும் அவனுடைய முழு பலமும் தன்னுடைய கண்ணில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, ஆண்டவரே, நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். கண்களை திறந்தருளும். 2 விதமான கண் இருக்குது. ஒன்று, நம்ம மாம்சத்தில் எல்லாரையும் பார்க்கிற கண். இந்த கண்ணுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது கூட இல்லை. இந்த கண் எல்லாத்தையும் பார்க்குது, எல்லா மனிதர்களையும் பார்க்கிறது, சூழ்நிலைகளை பார்க்கிறது. நம்ம எல்லாரும் தெரிகிறோம், அவங்களுடைய கலர் தெரியுது, இது வேற. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையிலே எந்த கண்ணு மூடப்பட்டிருக்கு, சிலருடைய கண்ணு மூடப்பட்டிருக்குது, சிலருடைய கண்ணுடைய விஷன் ரொம்ப கம்மியா இருக்குது, சிலருக்கு கிட்டத்து பார்வை தான் இருக்கே தவிர நிறைய பேருக்கு தூரத்து பார்வை இல்லாம இருக்கிறது. இது என்ன கண் அப்படின்னு சொன்னா, உள்ளான கண்கள். அப்போ நீங்க வளரணும், நீங்க உயரணும், நீங்க கர்த்தருக்கு சாட்சியா மாறணும்னா எது திறக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களை குறித்து ஊர்ல இருக்கிற நிறைய பேருடைய பார்வை வித்தியாசமா இருக்கலாம். உங்களை குறித்து எப்படி வேணாலும் அவங்க பார்க்கலாம். உங்களை நல்லவங்களா பார்க்கலாம், உங்களை கெட்டவங்களா பார்க்கலாம்.
உங்களை பெரிய மதிப்புக்குரியவர்களாக பார்க்கலாம், உங்களுடைய குவாலிட்டி ரொம்ப பெருசுன்னு பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் உங்களை பார்க்கிறத குறித்து நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது. அவர்களுடைய பார்வை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், என்னுடைய பார்வை சரியாகாம என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் அப்பா என்னை குறித்து ஒரு பெரிய கரிசனை வச்சுருக்கலாம். நிறைய அப்பாங்க சின்ன பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பா டாக்டர் ஆக வேண்டிய சகல டேலண்ட்டும் உங்ககிட்ட இருக்குப்பா, நீ டாக்டர் ஆகணும், அப்படி படி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி படித்தேன்னா அவ்வளோதான், நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும். ஆனால் மற்றவங்க பார்க்கறத அல்ல, யார் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னை குறித்து நான் சரியாய் பார்க்கிறதற்கு என் கண்களை நீர் திறந்தருளும், என் கண்களை நீர் திறந்தருளும். இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அற்புதத்தை பார்த்த உடனே சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை விட்டு போக வேண்டும், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் பாவியான மனுஷன், நான் பிரயோஜனம் இல்லாத மனுஷன். தன்னை குறித்து இந்த பேதுரு பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு பெரிய ஒர்த்தானவன் இல்லை ஆண்டவரே, நான் தகுதியானவன் இல்லை ஆண்டவரே, இவ்வளவு பெரிய அற்புதத்தை நீங்க செய்திருக்கிறீங்க, இந்த அற்புதத்திற்கு நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, இன்று முதல் உன்னை நான், இது முதல் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். உன்மேல் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய அழைப்பை வச்சிருக்கிறேன். நீ மீன்களை, சாதாரணமான மனிதர்கள் சாப்பிடுகிற மீன்களை பிடிக்கிறவன் அல்ல, உன்னை மனிதர்களை பிடிக்கிற அந்த உன்னதமான உயர்வான அபிஷேகத்தை உன் மேல வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை குறித்து நீங்க நினைக்கும் போதெல்லாம் நீங்க கவலைப்படலாம், உங்களை குறித்து நீங்க ரொம்ப குறைவா நீங்க பார்க்கலாம். நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தேன், நான் ஒரு பிரயோஜனமான ஆள் இல்லை. உங்களை குறித்து நீங்க எப்ப பார்க்கும் போதும், மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது உங்களை இங்க குறைவா நீங்க பார்க்கலாம். நான் அவங்கள மாதிரி உடல் தோற்றம் எனக்கு இல்லை, அவங்கள மாதிரி வாழ்க்கை எனக்கு அமையலை, அவங்கள மாதிரி அம்மா அப்பா எனக்கு இல்லை, அவங்கள மாதிரி மனைவி கணவன் அந்த மாதிரி எல்லாம் அமையலை, நான் ஒரு சரியான ஒரு ஆளா இல்லை அப்படின்னு உங்களை குறித்து இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை குறித்து உங்க பார்வை ரொம்ப மோசமானதா இருந்திருக்கலாம், உங்க பார்வை உங்களை குறித்து குறைவானதா இருந்திருக்கலாம். ஆனா அழைத்த ஆண்டவர், உங்களை வேறு விரித்த ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை குறித்து, உங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து அவருடைய பார்வை வித்தியாசமானது, அவருடைய பார்வை வித்தியாசமானது. தாவீதை கூட பிறந்த சகோதரர்கள் அவங்க சாதாரணமானவரை தான் அவனை பார்த்தாங்க. பெத்த அம்மா அப்பா தாவீதை சாதாரணமானவரை தான் பார்த்தாங்க, அவனிடத்துல பெரிய விஷயமா எதையுமே அவங்க பார்க்கல. ஆனா சின்ன தாவீதை கர்த்தர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, உலகத்தை கலக்கிறவனாய் பார்த்தார், கோலியாத்தை முறியடிக்கிறவனாய் பார்த்தார், சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்துகிற ஒரு நல்ல ராஜாவாய் பார்த்தார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, உன்னை குறித்து இருக்கிற உன் பார்வையை நான் சீக்கிரமாய் மாற்றுவேன், உன்னுடைய பார்வை அதிசயமாய் மாற போகிறது. உங்களை குறித்து வெறுமையான கற்சாடியை போல பார்க்கிற நிறைய பேர் சீக்கிரத்திலே நிரம்பி வழிகிற, அநேகருக்கு பிரயோஜனம் கொடுக்கிற, இதுவரையிலும் ருசி பார்த்திராத, ஆமென், அப்படிப்பட்ட திராட்சரசத்தை உண்டு பண்ணுகிற வெறும் கற்சாடியாய் அல்ல, அநேகருக்கு பயனுள்ள கற்சாடியாய் கர்த்தர் நிறைய பேரை பார்க்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு thank you Jesus, hallelujah. எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை குறித்து இருக்கிற பார்வையை மாற்றக்கூடிய கிருபையை தாருங்க. என்னை குறித்து நான் பார்க்கறதுல ரொம்ப கவனமா இருக்கட்டும். வேதத்துல மோசே அப்படின்ற ஒரு பிள்ளை பிறக்கிறது. எப்போ இந்த மோசே பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற இந்த சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும் போது இந்த குழந்தை பிறக்குது. அரசணையிலிருந்து, ராஜ சமூகத்திலிருந்து ஒரு பெரிய செய்தி வருகிறது, பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லணும், இல்லைன்னா அந்த பிள்ளைகளை நயல் நதியில போடப்படணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பிறக்குதுன்னா, ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. இப்ப பொதுவாக நம்ம நிறைய பேர் பெண் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றது ரொம்ப குறைவு. பெண் பிள்ளைகளுக்காக சிலர் ஜெபம் பண்றவங்க இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி தாய் தகப்பன் எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அன்னாளையும்
ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாரும் வந்து வீடுகளில் இருந்து ஊழியம் செய்து அப்படிதான் இருந்தாங்களே தவிர ஆண்கள் தான் நிறைய பேர் வந்து ஆசாரிய ஊழியம் செய்தாங்க. ஆண்கள் தான் பெரிய போஸ்டிங்ல இருந்தாங்க அவர்கள். அதனால இஸ்ரவேலில் இருக்கிற நிறைய யூத பெண்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளா பிறக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. ஆனா இங்க ஒரு லேவியினுடைய குடும்பம் ஒன்று இருக்குது. இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பொண்ணு, இந்த அம்மா வயிற்றுல வந்து மாசமா இருக்கும்போது இந்த அம்மா எதுக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஆண் பிள்ளை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு பிறந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிறக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் ஆண் பிள்ளைகள் யார் பிறந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து இறந்து போறதுனால இந்த அம்மாவனுடைய ஜெபம் என்னன்னா, எனக்கு ஆண் பிள்ளை வேண்டாம், எனக்கு பெண் பிள்ளையை கொடுங்க, அப்பதான் அந்த குழந்தைய நான் உயிரோட வளர்த்த முடியும், அந்த குழந்தை அப்பதான் இந்த உலகத்தில் இருக்கும். அப்போ தன்னுடைய ஜெபம் பெண் பிள்ளைக்காக, சூழ்நிலை ஆண் பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. அவ்வளோ பெரிய சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது அங்கே ஒரு பிள்ளை பிறக்கிறது, மோசே அப்படின்ற பிள்ளை பிறக்கிறது. அப்போ அந்த பிள்ளையை அந்த தாய் காப்பாற்றுவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு, அழகுள்ளது என்று கண்டு. நீங்க யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தாள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. பொதுவாக வந்து நம்ம சொல்லுவோம் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இப்போ எந்த அம்மாவாவது எந்த அப்பாவாவது பிறந்த குழந்தைய வந்து யாராவது ஒருத்தர் வந்து என் குழந்தை அழகு இல்லைன்னு சொல்லியிருக்கிறது கேட்டிருக்கீங்களா? அழகு இல்லைன்னு சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவ்வளோ குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கட்ட துண்டாட்டம் அப்படியே வந்து கரு கரு அப்படின்னு இருக்கும்போது அந்த அம்மா எடுத்து கொஞ்சம் போது என்ன கொஞ்சுவாங்கன்னா, என் வெள்ளை குட்டின்னு கொஞ்சுவாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா அவ்வளோ கருப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் போது எப்படி கொஞ்சுவாங்க, அவ்வளோ கொஞ்சுவாங்க. யாராவது ஒரு அந்த குழந்தை வந்து அவ்வளோ லீனாக இருக்கும், ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் போது என்னுடைய சிங்கக்குட்டி அப்படின்னு அதுவே மெலிஞ்சு இருக்கும். அப்போ எந்த தாய்க்குமே தன்னுடைய குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அசிங்கமா சொல்லுங்களேன், கண்டிப்பா அசிங்கமா தெரியாது. சுத்தி இருக்கிறவங்க ஒருவேளை சில அழகான குழந்தைங்களை ரசிக்கலாம், மற்ற குழந்தைங்களை பார்த்து அது சுமாராக தான் இருக்கு அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய யாருமே வந்து அழகற்ற குழந்தை அப்படின்னு பார்க்கறது இல்லை. அப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று. அழகுள்ளது அப்போ என்ன, அழகு இல்லைன்னா தூக்கி வந்து போட்டுருவாங்களா? யோர்தான் நதி அந்த நதியில கொண்டு போய் போட்டுருவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த அழகுன்றது என்ன அழகு அப்படின்னா, அது பிறந்து தன்னுடைய கையிலே இருக்கும் போதே அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேல என்ன வருது அப்படின்னா, ஒரு பெரிய விஷன் வருது. இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, இந்த குழந்தை அழகான குழந்தை. இந்த குழந்தையை முன்னு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. இவ்வளவு ஜெபத்தின் மத்தியிலையும் இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் நம்ம இவ்வளவு உபவாசம் பண்ணியும் கர்த்தர் இந்த ஆண் குழந்தையை கொடுத்திருப்பாரே, ஆனால் இந்த குழந்தையை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் என்றது 80 வருஷத்திற்கு முன்னாடியே அந்த விஷனை கண்ணால பார்த்தவங்க தான் யாருன்னா அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீ மட்டும் தன்னுடைய கண்களால தன்னுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தையினுடைய வேல்யூ என்ன, அந்த குழந்தை எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய போறான் அப்படின்ற அந்த விஷன் மட்டும் அந்த சகோதரிக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, மோசே என்கிற 20 லட்சம் ஜனங்களை நடத்துகிற ஒரு லீடர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கவே முடியாது. அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கணும். மோசேயினுடைய தாய்க்கு அழகுள்ள பிள்ளை என்று காணாமல் இருந்திருந்தா அந்த குழந்தை வளர்ந்திருக்குமா? அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனா மாற்றப்பட்டிருப்பானா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த விஷன் மூடப்பட்டிருக்கிறதுனால பிள்ளையை குறிச்ச அந்த கண்கள் திறக்கல, கணவனாரை குறித்த அந்த கண்கள் திறக்கல, மனைவியை குறிச்சு குடும்பத்தை குறிச்ச அந்த கண்கள் திறக்கல, அந்த பிசினஸை குறிச்ச கண்கள் திறக்கல, அவங்களுடைய படிப்பை குறிச்ச அந்த
அந்த கண்கள் திறக்கல. அந்த கண்களால தரிசனத்தை பார்க்காததுனால தான் நிறைய பேர் அதை சுலபமா எடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய கேரா எடுக்கிறது இல்ல, அதை தூக்கி நதிக்குள்ள போடுறது மாதிரி போடுறாங்க. இதுவரைக்கும் ஒருவேளை நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க உங்களுடைய கண்களால் அதை பார்க்காததுனால அதனுடைய வேல்யூ தெரியாம நிறைய நீங்க இழந்திருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கண்களுடைய தெளிவை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் அந்த தெளிவை கர்த்தர் தரப்போகிறார். மகளே, உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. ஆமே, கர்த்தர் அதன் மேல ஒரு பெரிய விஷனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இத்தனை நீங்கள் ஜெபம் பண்ணியும், இவ்வளவு கஷ்டப்பட்டும், இத்தனை வேண்டாம் என்று சொல்லியும் அந்த காரியம், அந்த பாத்திரம் உங்க கையில கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பாத்திரம் வெறும் சாதாரணமான பாத்திரம் அல்ல. அந்த காரியத்தை கொண்டு பரலோகம் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது, ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்ல கரங்களை தட்டி அதன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசுறாரு. நீ ரொம்ப உடைஞ்சு போன மகளே, நீ ரொம்ப உடைஞ்சு போயிட்ட மகளே, ஆனா ஆண்டவர் வைத்திருக்கிறார், உன் கண்களை திறந்து பார். இந்த காலத்தினுடைய பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இந்த அவமானம் சீக்கிரமாய் மாற போகிறது. ஆமென். இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் வைக்க போகிறார். உங்களுடைய கண்களை திறக்கிற கர்த்தர், கண்களை திறக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பிறந்து 10 நாளைக்குள்ளேயே இந்த பிள்ளை பெரிய காரியத்தை செய்ய போகுதுன்னு அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த தாய்க்கு அது தெரிஞ்சிருச்சு. ஆனா தான் மேல இவ்வளவு பெரிய திட்டம் இருக்குதுன்னு மோசே தன்னை குறித்து கண்டுபிடிக்கிறதுக்கு 80 வருஷம் ஆயிடுச்சு. 80 வருஷத்திற்கு பிற்பாடு தான் தன்னை குறித்து இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கிறதுன்றதே கண்டுபிடிச்சாரு. அது வரைக்கும் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டே இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சும் போது கூட நிறைய பேர் என்ன கொஞ்சுவாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய ராசா அப்படின்னு கொஞ்சுவாங்க. என்ன கொஞ்சுவாங்க? என்னுடைய ராஜா அப்படின்னு கொஞ்சுவாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைய கையில் எடுக்கும்போது அந்த அம்மா அந்த குழந்தைய எப்படி பார்க்குறாங்கன்னா, ராஜாவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என் பிள்ளை ராஜா, என் பிள்ளை ராஜா. ஆனால் அந்த பிள்ளை தான் ராஜான்னு அந்த பிள்ளை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும், நிறைய வருஷங்கள் ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால தான் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் மனசை தளர விட்டீங்க, அதனால தான் என்னால் எந்த பிரயோஜனமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் ஆவியானவர் யாரோ ஒருத்தரை கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறாரு. இல்லை, உன் கண்களை திறந்து பார், உன் கண்களை திறந்து பார், மிகப்பெரிய பொக்கிஷத்தை உன் கையில் நான் தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது பாடின் காலம்தான், இது அவமானத்தின் காலம்தான். எல்லா பிள்ளைய போல இந்த பிள்ளைய வளர்க்க முடியாது, எல்லா பிள்ளைய போல இந்த பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை நீ ஜெபம் பண்ணி கிடைச்சு ஜெபம் பண்ணி வேற கேட்டு வேற கொடுத்த பிள்ளை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. இல்லை, வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழியனை உன் கையிலே தந்திருக்கிறேன், ஒரு ஊழியக்கார மகளை உன் கையிலே தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ அதை எனக்காக வளர்த்து கொடுன்னு கர்த்தர் யாரையோ ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிள்ளை மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளையை கொண்டு கர்த்தர் சில பட்டணங்களை அசைக்க போகிறார். அந்த பிள்ளை தான் உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிற ஒரு பிள்ளையா கர்த்தர் மாற்ற போறாரு. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத மகளே, இன்றைக்கு அவன் பிறக்கும் போது சஞ்சலம் தான், இன்றைக்கு அவனை கையாளுவது சஞ்சலம் தான், இன்றைக்கு மறைஞ்சு மறைஞ்சுதான் வைக்கணும், இன்றைக்கு பயமும் திகிலும் தான் உன் பிள்ளையை குறித்து இருக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் உன் பிள்ளையை குறித்து சந்தோஷப்படுகிற அந்த நாளை கர்த்தர் தருவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இப்பொழுது அந்த கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆமென். என்னுடைய கண்களை திறக்கிறவர், கண்களை திறக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை குறித்து உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிற பார்வை அல்ல, உங்களை குறித்து தேவன் உங்களை குறித்து எப்படி பார்க்கிறாரோ அந்த பார்வை யாருக்கு வரணும்னா எனக்கு வரணும், எனக்கு வரணும். ஆமென். பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, பேதுரு தன்னை குறித்து அவன் எப்படி தன்னை குறித்து எப்படி பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என்னை விட்டு போக வேண்டும், நீர் என்னை விட்டு போக வேண்டும். நான் யார் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு பாவியான மனுஷன்,
நான் பாவியான மனுஷன், நான் அவ்வளோ ஒர்த்துள்ள ஆள் இல்லை ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, நான் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, உங்க முகத்தை கூட உங்க பார்க்கறதுக்கு தகுதி இல்லை, உங்க கூட வர்றதற்கு தகுதி இல்லை அப்படின்னு தன்னை குறித்து பேதுரு ஒரு வித்தியாசமா பார்க்கிறாரு. ஆனா ஆண்டவர் அந்த பேதுருவை குறித்து எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, இல்லை 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 சீமோனுக்கு ஆமென், அந்த சீமோனை நோக்கி பயப்படாதே. அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, நீ வெறும் மீன் பிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, நீ வெறும் மீன் பிடிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, உன்னை நான் இனி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, உன் மேல எனக்கு ஒரு பார்வை இருக்குது, உன் மேல எனக்கு ஒரு பார்வை இருக்குது, உன் மேல எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீ உலகத்திலேயே த பெஸ்டான ஒரு வேலை, யாருமே செய்ய முடியாத வேலை, நீ இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் இருக்க போகிறாய். நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். கர்த்தர் அந்த விஷனை வச்சது போலவே ஒரு பிரசங்கத்தில் அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் 5000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார், 3000 பேரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார். அவனுடைய ஒரு மால்களில் அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் இன்னைக்கு நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். உங்களை குறித்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீ ஆகாதவா அப்படின்னு நிறைய பேர் பார்க்கலாம். உங்களை குறித்து நீங்க பார்க்குற பார்வையினால நொந்து போய் பார்க்கலாம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் அப்படின்னு கூட நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். உங்களையே நீங்க டெய்லி கசந்து கொள்ளலாம், உங்களே நீங்க நிறைய பேர் திட்டலாம். நீங்க நிறைய பேர், நீ ஏன் பிறந்த, எதுக்கு இந்த உலகத்துல வளர்ந்த, எதுக்கு உனக்கு இப்படிப்பட்ட பிறப்பு, என்னை சின்னதிலே கொண்டிருக்க கூடாதா மம்மி, என்னை பிறக்கும் போதே கொண்டிருக்க கூடாதா, என்னை எதுக்கு நீ பெத்தெடுத்த அப்படின்னு சில பேர் ஒருவேளை உங்க அம்மா அப்பாட்ட நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு நடையும் நீங்க நடக்கும்போது நொந்து கொண்டே நடக்கலாம். நான் யூஸ்லெஸ், நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு பர்சன், நான் ஆக மாட்டேன், நான் எதுக்கும் ஆக மாட்டேன். உங்களை குறித்து நீங்க பார்க்கிற பார்வை ரொம்ப டவுனா இருக்கலாம், ரொம்ப கீழையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பார்வையை தாரும், எனக்கு ஒரு பார்வையை தாரும். என்ன பார்வையை தாரும்னா, என்ன குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன குறித்து நீங்க என்ன திட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, என்ன நீங்க எப்படி பார்க்கறீங்கன்ற கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி உங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும், உங்க பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலை மாறும். ஆண்டவர் உங்களை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார், ஆண்டவர் உங்களை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, சகேயு என்கிற ஒரு மனுஷன் காட்டத்தி மரத்திலே ஏறி ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, கீழே இறங்கி வா. ஆனா சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அந்த மனுஷனை எப்படிதான் பார்த்தாங்கன்னா, இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுல தங்க போறாரியா, இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டில் தங்க போறாரு. அவன் யார் தெரியுமா, அவன் பாவியான மனுஷன், அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாயா, அவன் நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறாயா, அவன்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் மோசமான பணம்யா. எல்லாரும் அவனை தவறானவர்களாய் பார்க்கும்போது ஆண்டவர் மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. உலகம் அவனை பாவியாய் பார்க்கும்போது, உலகம் அவனை சாத்தானுடைய பிள்ளையாய் பார்க்கும்போது, ஆண்டவர் அவனை ஆபிரகாமின் குமாரனாய் கர்த்தர் பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உலகம் உன்னை வித்தியாசமாய் பார்க்கிறது, இவன் விழுந்துருவான்னு பார்க்குது, இவன் நிக்க மாட்டான்னு பார்க்குது, இவன் குடும்பத்தில் ஒரு சண்டை வரும்னு பார்க்குது, இந்த காரியத்தில் இவன் வெற்றி அடைய மாட்டான் என்றுதான் உலகம் பார்க்குது. ஆனா உங்களை ஜனிப்பித்தவரும் தாயின் கருவிலிருந்து உங்களை காப்பாற்றினவரும் இதுவரைக்கும் உங்களுடைய எலும்புகள் முதற்கொண்டு அறிந்து வைத்திருக்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உன் நினைவு என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரத்திலே உங்களை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவு. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே சொல்லுங்க சத்தமாய், நீர் என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற பார்வையை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே பரலோகம் உங்களை நிறைய வித்தியாசமா பார்க்குது, இயேசு உங்களை வித்தியாசமா பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. பரலோகத்தினுடைய பார்வை ரொம்ப வித்தியாசமானது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. உம்முடைய பார்வை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் என்னை குறித்து பார்க்கிற பார்வை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும் ஆண்டவரே. வேதத்தில் பாவியான ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய
தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைச்சு அவருடைய தலைமுடியினால அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, இவரை தொடுறது யாருன்னு இவருக்கு தெரியாதா, தொடர்வையோ மோசமான நபர் அப்படின்னு. அந்த மனுஷிய என்ன அந்த மனுஷனிடத்துல முதல்ல பார்த்தாங்களோ அதே தான் பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நீங்க ஒரு தப்பு பண்ணி எவ்வளவு திருந்தினாலும் மறுபடியும் உங்களை அப்படியே தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. அவருடைய பார்வை ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமானது. ஹல்லேலூயா. அப்படி 2 கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை குறித்து சொல்லுங்க முழு பலத்தோடு. நீங்க நீர் என்னை குறித்து, ஆமே, நீர் என்னை குறித்து என்ன பார்வை வச்சிருக்கிறீரோ, நீர் என்னை எப்படி பார்க்கிறீரோ அந்த பார்வை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பார்வை எனக்கு வேண்டும், அந்த பார்வை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. முழு பலத்தோடு இயேசுவே அந்த பார்வை எனக்கு தருவீராகப்பா, அந்த பார்வை எனக்கு தருவீராக, அந்த பார்வை எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலே ஆண்டவருடைய 3 விதமான பார்வை இந்த சூழ்நிலையில. இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி இப்பொழுது அக்கறைக்கு சீமோன் பேதுருவை பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா, அப்படின்னா இந்த இடத்துல அவர்கள் ஆஸ்திகளின் தோட்டம் கனசரேத் அப்படின்ற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அந்த கனசரேத் கடல், அந்த கடல்ல தான் நடக்கிற சம்பவம். இந்த கனசரேத்து என்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆஸ்திகளின் தோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு மனுஷனுக்காக தான் ஆண்டவர் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வருகிறார். இந்த பேதுருவை ஆண்டவர் தட்டி கொடுத்து தன்னுடைய ஊழியத்தில் அவனை உற்சாகப்படுத்தும்படியாய், உன் மேலே நான் இவ்வளோ பெரிய பார்வையை வச்சிருக்கிறேன் அப்படின்றத சொல்லும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல வர்றாரு. இந்த இடத்துல ஆண்டவருடைய பார்வைக்கும் இந்த பேதுருவும் அவனோடு இருக்கிறவருடைய பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய கண்களால் ஒரு 3 காரியத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவருடைய கப்பல் காலியா இருக்குது. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டும் ஒன்னும் அகப்படாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறுமையாய் நிற்கிற இந்த படகை ஆண்டவர் நிரம்பி வழிகிற படகாய் ஆண்டவர் மாற்றுகிறார். இதற்கு அவர்கள் அந்த அவர்கள் பார்த்ததுக்கும் ஆண்டவர் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்பர் 1, முதலாவதாக 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க, அந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஆண்டவருடைய பார்வை இப்போ எங்க போகுது அப்படின்னு சொன்னா, அந்த கடற்கரையிலே நின்ற 2 படகுகள். அங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்வை இருந்துச்சு, அவர்களும் காண்கிறார்கள். நிறைய பேர் எங்க பார்க்கறாங்கன்னா, வெறுமையான படகை அவங்க நிறைய பேர் பார்த்தாங்க. அவங்க காலியான வலைகளை நிறைய பேர் பார்த்தாங்க. சோகமான முகத்தை அவங்க நிறைய பேர் பார்த்தாங்க. நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் அந்த கெனசரேத் கடல் கரையில் நிற்கிறாரு. திரளான ஜனங்கள் அவரை சுற்றி நிற்கிறார்கள். அவருக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ ஜனங்கள் எல்லாம் ஒரு விதமா பார்க்கறாங்க. அவங்களுடைய கண்ணு ஒரு விதமா பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்குது. ஆனா பார்த்ததற்கு பிற்பாடு இயேசு இப்ப பார்க்கிறார். இயேசுனுடைய பார்வை வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். எதுல நம்ம அண்டர்லைன் பண்ணணும்னா, கடற்கரை. எங்க? கடற்கரையிலே நின்ற, கடற்கரையிலே நின்ற. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பார்க்கிறார். அது காலியான படகு தான், சோகமான முகம்தான். ஆனா அவர் அந்த கப்பலை பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த படகை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு எது தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த கடற்கரை தெரிகிறது. இந்த கடற்கரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கடற்கரையில என்ன இருக்கும்? ஃபுல்லா மணலா இருக்கும். இந்த மணலுக்கு மேலதான் என்ன நிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த படகு மணலுக்கு மேல நிக்குது. ஸோ இந்த மணலுக்கு மேல இந்த படகு நிற்கும் போது ஆண்டவருடைய ஒரே யோசனை ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமத்திற்கு போயிருக்கும். நீங்கள் ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா?
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு, ஆமென். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே, 4வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அவன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2 காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாருன்னா, நீ வானத்து நட்சத்திரங்களை பார், அவைகளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியை எண்ணுவேன், அவ்வளவு உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். அதற்கு பிறகு ஆண்டவர் கடற்கரை மணலை காண்பித்து, எப்பா, இந்த கடற்கரை மணலை போல உன் சந்ததியை நான் வெகுவாய் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமே, நான் நம்புறேன், அங்க இருக்கிற அத்தனை பேரும் காலியான படகுகளையும் சோகமான முகத்தையும், அப்படியே அவ்வளவு நேரம் வேலை செய்து களைப்பான சரீரங்களையும் அவர்கள் பார்க்கும்போது, என்னுடைய ஆண்டவர் மட்டும் எதை பார்த்தார் அப்படின்னா, அந்த கடலின் மேல் நிற்கிற படகை பார்த்தார். காரணம் என்னன்னா, இந்த படகு வெறுமையான படகா இருந்தாலும், இந்த படகு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத படகா இருந்தாலும், இந்த படகு எதன் மேல நின்றுட்டு இருக்குன்னா, மணலின் மேல நின்னுட்டு இருக்குது. இந்த மணலுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. இந்த மணல் என்கிறது விசுவாச வார்த்தையை சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை. அது வாக்குத்தத்தமான வார்த்தை. நீங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே நிற்கிற இந்த படகு எப்படி வெறுமையான படகாய் மாற முடியும்? இந்த படகு எப்படி நிரம்பி வழிய முடியாத படகாய் மாற முடியும்? நிச்சயமாய் வாக்குத்தத்தத்தின் மேல் நிற்கிற இந்த படகு ஒரு நாள் நிரம்பி வழிகிற படகாய் மாறும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய கண்கள் திரும்பட்டும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ வாக்குத்தத்தத்திற்கு மேலே நிற்கிறாய். உன் படகு காலியான படகாய் இருக்கிறது. உன்னுடைய படகுல ஒண்ணுமே இல்லை. முழுதும் பிரயாசப்பட்டும் எதுவும் அகப்படல. உன் முகம் வாடி போய் இருக்குது. உன் சரீரம் பலனற்று போய் இருக்குது. இனி போராடுகிறதுக்கு பலன் இல்லை. உன் கப்பலில் ஒன்றுமே இல்லை. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். அவருடைய பார்வை வாக்கு தத்தத்திற்கு நேராய் போகிறது. நான் உனக்கு எத்தனை வாக்கு தத்தத்தை கொடுத்தேன் மகளே, மகளே, மகனே, நான் உனக்கு எத்தனை வாக்கு தத்தத்தை கொடுத்தேன். நீ நிற்கிறது சாதாரணமான இடத்திலே அல்ல. வாக்கு தத்தங்களுக்கு மேலாக ஆண்டவர் உங்களை நிற்க வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவேறும். நம்புறவங்க கரங்களை தட்டி, அது ஆபிரகாமுக்கு நிறைவேறும் ஆனால், ஆமென், ஆபிரகாமுக்கு நிறைவேறும் ஆனால், எனக்கும் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரே, நீர் பார்க்கிறது போல நாம் பார்க்கணும். நீர் பார்க்கிறது போல நாம் பார்க்கணும். ஏசப்பாவனுடைய முதல் பார்வை என்ன பார்வை அப்படின்னா, அந்த வெறுமையான கப்பலை முதல்ல பார்க்கல, படகை முதல்ல பார்க்கல. அவர் எதை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் நிற்கிற இடத்தை தான் பார்க்கிறாரு. இது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, கரையிலே, அந்த கனசரேத்து என்கிற அந்த கடலுடைய கரையில தான் இந்த கப்பல் நிக்குது. உங்க கப்பல் எங்க நிக்குது? உங்க படகு எங்க நிக்குது? உங்க படகு எங்க நிக்கணும்? உங்க படகு எங்க நிக்கணும்? நான் சொல்றேன், வாக்கு தத்தத்துக்கு மேல உங்க படகு இருக்குமானால், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல உங்க படகு நிற்குமானால், உங்க படகு நிரம்பி வழிகிறது கன்ஃபார்ம். உங்க படகு வெறுமையா திரும்பாது. உங்க படகு மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற படகையும் கூப்பிடுகிற அளவிற்கு நிச்சயமா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. அப்படியே உங்க கண்கள் எங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை எல்லாம் பாருங்க.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையெல்லாம் பாருங்க. இவ்வளவு சொன்ன ஆண்டவர் எப்படி உங்களை கைவிடுவார்? இத்தனை வார்த்தைகளும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க எதன் மேல நிக்கிறீங்கன்னா, உங்க பலத்தின் மேல நீங்க நிக்கல, உங்க சரீர பலனோ உங்களுடைய பணத்தின் மேல நீங்க நிக்கல. நீங்க நிறைய பேர் எதன் மேல நிக்கிறீங்கன்னா, அப்பாவுடைய வார்த்தைக்கு மேலதான் நீங்க நிக்கிறீங்க. ஏசப்பா உங்களை கட்டினது மனுஷனுடைய வசதினால உங்களை கட்டல, உங்களை வார்த்தைக்கு மேலதான் கர்த்தர் உங்களை கட்ட வச்சிருக்கிறாரு. நீங்க ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை, நீங்க நடக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை, நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் கர்த்தர் திரும்ப சொல்றாரு. அந்த வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு Thank you Jesus. வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சர்வ வல்ல தேவனாய் அவர் இருக்கிறதனால் அந்த வாக்குகள் ஒன்றும் தரையிலே விழுவது இல்லை. வாக்கு தத்தத்திற்கு மேல் நின்று கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய படகு நிச்சயமாய் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே நிரம்பி வழிகிற ஓ ஹல்லேலூயா ஆமென். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி, இயேசுவே நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். தேவன் சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பார்வை என்னிலே வரட்டும். சோ ஆண்டவருடைய முதல் பார்வை என்ன பார்வை அப்படின்னு சொன்னா, அவர் வெறுமையான படகெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பார்க்கிறாருன்னா, இந்த படகு எங்க சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல எங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நான் நிற்கிறது அவருடைய வாக்கு தத்தத்திலேயே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இது டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த சர்வீஸில் அடுத்த 2வது ஆராதனையில் இந்த 3 காரியத்தையும் விரிவாக நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் செகண்ட் சர்வீஸை நீங்கள் செய்தியை மட்டுமாவது கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நமக்கு தேவையான இப்போ அந்த முதல் பார்வையோடு உங்களுக்கு ஜெபம் பண்ணி நான் முடிச்சு அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு பார்வை இயேசுவை போல இருக்கிற முதல் பார்வை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கடற்கரையிலே நின்று 2 படகுகளையும் கண்டார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் கற்றுக் கொடுத்ததுல 3 ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, அவன் எப்படி பார்க்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த முதல் பாடம் என்ன பாடம்னா, ஃபர்ஸ்ட் நீ எப்படி பார்க்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு. அதனால தான் வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து பாடுறா, வானத்தை பாடுறா அப்படின்றாரு, பூமியை பாடுறா அப்படின்னு முதல்ல பார்க்கிறதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 2வது ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, பேசுறதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. நீ இப்படி தாண்டா பேசணும், நீ விசுவாச வார்த்தையை தாண்டா பேசணும். ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு 2வது கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, கர்த்தர் பேசுகிறதற்கு கற்றுக் கொடுத்தார். 3வது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, நடக்கிறதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்துல நடக்கிறதற்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த 3 பாடமும் ரொம்ப அவசியம். ஒன்று, நீங்க என்ன கற்றுக்கொள்ளணும்னா, நீங்க வந்து முதல்ல பார்க்கிறதற்கு கற்றுக்கொள்ளணும். 2வது நீங்க வந்து பேசுறதற்கு கற்றுக்கொள்ளணும். 3வது நீங்க அந்த விசுவாசத்துல நடக்கிறதற்கு கற்றுக்கொள்ளணும். இந்த 3 லெவல்லையும் நீங்க என்னைக்கு காலடி எடுத்து வைக்கிறீங்களோ, நான் நம்புறேன் அதற்கு பிறகு உங்க வாழ்க்கை ஒரு பெரிய சேஞ்ச் வரும் பாருங்க. அந்த மாற்றத்தை உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. விசுவாசத்திலே பார்க்கிறவனும், விசுவாசத்திலே பேசுகிறவர்களும், விசுவாசத்திலே நடக்கிறவர்களும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து, தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே என்னுடைய பார்வையை மாற்றுகிறவர், உங்களை போல நான் பார்க்கணும், உங்களை போல பார்க்கணும். என்னை குறித்து நீங்க என்ன பார்க்குறீங்க? என்னை குறித்து நான் ரொம்ப நெகட்டிவா பார்க்குறேன் ஆண்டவரே, என்னை குறித்து நான் ரொம்ப மோசமா பார்க்குறேன் ஆண்டவரே. நான் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்க்குறேன், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்க்குறேன். ஆனா என்னை பார்க்கும்போது மட்டும் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குது. என்னை பார்க்கும்போது மட்டும் நான் குறைவா நான் பார்க்குறேன். எல்லாரையும் நல்லா பார்த்து என்ன நான் கெட்டதா பார்க்குறேன். இல்ல, என் பார்வையை மாற்றும் ஆண்டவரேன்னு கேளுங்க.
அல்லேலூயா. ஆமென். டைம் ஆயிடுச்சு. கவனிங்க, நம்ம இன்னைக்கு கவனிச்சுங்க. நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், எல்லாரையும் நீங்கள் எப்படி தான் பார்க்குறீங்க? எல்லாரையும் நீங்கள் எப்படி தான் பார்க்குறீங்க? என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹலோ, நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் எப்படி பார்க்க தெரியுமா? பாஸ்டருக்கு என்ன, பாஸ்டருக்கு என்ன பார்க்குறீங்களா இல்லையா? பாஸ்டருக்கு என்ன, அவர் இல்லை, வெறும் ஆசீர்வாதத்தில் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணுறவர், அவர் விசுவாசத்தில் இருக்கிறவர், அவர் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ என்ன பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி வருது? எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் கிட்டத்தட்ட 90% பேர் என்ன பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? நல்லதாக தான் பார்ப்பீங்க. உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்கள எப்படி பார்ப்பீங்க? உங்கள் பக்கத்தில் உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, அப்படி தானே பார்க்குறீங்க நிறைய பேர். நீ அழகா இருக்க, நீ வண்டியில் வந்த, அந்த மாதிரி நிறைய பேர் நல்லா பார்க்குறேன். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்துட்டு உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படியே கண்ணு எல்லாரையும் பார்த்துட்டு உங்களுக்கு நேராக திரும்பி, ஆடா நீ எல்லாம் பிறந்திருக்கணுமா, நீ எல்லாம் என்ன பண்ண போற? நம்மளை பார்க்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு என்னவா இருக்குன்னா, அப்படியே ரொம்ப டவுன் ஆயிடுது, ரொம்ப குறைவா பார்க்குறோம். இல்லவே இல்லை. இயேசுவனுடைய பார்வை, ஆண்டவருடைய பார்வை உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் உங்களை விசேஷமாய் பார்க்கிறது. உங்க கூட படிக்கிறவங்களை காட்டிலும் உங்களை விசேஷமா கர்த்தர் பார்க்கிறார். உங்க தெருவில் குடி இருக்கிறவர்களை பார்க்கலும் கர்த்தர் விசேஷமாய் பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து அவருடைய பார்வை உங்களுக்கு தருவாராக. அந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் காணிக்கைகளை செலுத்தி ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென், ஆமென். நீர் சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போன சாராளுடைய கர்ப்பத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய குறித்த காலத்திலே அவருடைய வார்த்தை நிறைவேற போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பரலோக தேவனே உமக்கு நன்றி. இந்த ஆராதனை ஆரம்பித்தது முதற்கொண்டு முடிகிற இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க வார்த்தையை பேசி பேசி எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி எங்களை ஞானவான்களாய் மாற்றி இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய சகல ஜெயங்களையும் எங்களுக்குள்ளே வைத்ததற்காக நன்றி அப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் செலுத்தின காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக. தசம பாகங்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. சபையினுடைய பொருட்களை வாங்க உதவி செய்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, அன்பின் விருந்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. திருவிருந்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையான ஈவுகள் வரட்டும். இந்த காம்பவுண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திரும்பி போகும்போது ஒரு வெற்றியோட திரும்பி போக கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. எங்க பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், இவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் தயவாய் அமர்ந்திருப்பதாக மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.